ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். என்னடா வந்து இவ சாரியில் வந்து நின்றுட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல. ஓகே, இன்னைக்கு வந்து ஈஸ்டர் செலிப்ரேஷனுக்கு வந்து நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். நைட்டு 11 o'clock வந்து சர்ச்சுக்கு போகணும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து 10க்கு மேலே ஆகுது. நான் கடகடன்னு கிளம்பணும். ஸோ இந்த saree வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு saree. ஒய் பிகாஸ் வந்து இந்த saree எடுக்க போகும்போது நான் வந்து கன்சீவாக தான் இருந்திருக்கேன். அது எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த saree நான் கெட்டும்போது ஃபர்ஸ்ட் கெட்டும்போது நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். ஸோ வந்து 2 நாள் தான் ஆச்சு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணி. அப்போ வந்து நான் கெட்டியிருந்தேன். ஸோ ரொம்ப மெமரபிளான ஒரு saree. குட்டிமா வயிற்றுல இருக்கும்போது வந்து எடுத்திருந்த saree. ஸோ வந்து நான் ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு கெட்டியிருக்கேன். எப்படி கெட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லாக ஒரு வீடியோ வந்து பார்த்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து நான் கெட்டியிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கெட்டியிருக்கேன். எனக்கு வந்து சாரியெல்லாம் வந்து ரொம்பலாம் வந்து கெட்ட தெரியாது. நார்மலாக வந்து பேசிக் தான் எனக்கு கெட்ட தெரியும். ஸோ வந்து இப்படியே இழுத்து விட்டுனே இருக்கணும் போல். எவ்வளோ நேரத்துக்கு இப்படியே இழுத்து விட்டுன்னு இருக்கிறது. சரி, ஓகே. நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட் ரெடி வித் மீ தான் பார்க்க போகிறோம். என்னோட மேக்கப் வந்து நான் எப்படி போடுறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வந்து ரொம்பவே மினிமலான ப்ராடக்ட்ஸ், பட் ஆனால் நீட்டாக இருக்கும். வந்து நம்ம டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஹேர் ஸ்டைல் தான் போட போகிறோம். ஹேர் ஸ்டைல் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். அப்படி நல்லா வரல அப்படின்னா நம்ம எப்பவும் போகிற ஹேர் ஸ்டைலுக்கு வந்து போயிடலாம். சரி, எனக்கு பெருசாக ஹேர் ஸ்டைல் சொல்லித்தர அளவுக்குலாம் வந்து ஹேர் ஸ்டைல் வேறு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல் நான் வந்து போட போகிறேன். ஸோ கடகடன்னு கிளம்பணும். இன்றைக்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இது எல்லோரும் வந்து நிறைய ஈஸியாக போடுவாங்க. நிறைய பேர் வந்து ஈஸியாக போடுறது வந்து பார்த்துருக்கேன். ஆனால் வந்து எனக்கு மட்டும் வர மாட்டேங்குது. ஸோ அதெல்லாம் கூப்பிட்டுருந்தேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் வந்து சூட் ஆகிற மாதிரியே இல்லை. நான் அகெயின் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன் நல்லா வருதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணதில் நம்மளுக்கு ஹேர் ஸ்டைல் ஓகே ஆயிடுச்சு. நம்ம இந்த ஹேர் ஸ்டைலே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது வந்து மனசு மாறத்துக்குள்ளே டக்குன்னு கிளிப்பு குத்திடணும். ஓகே, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். ஏன்பா இது இங்கே இப்படி வருது? நல்லா இருக்கா இல்லை வேறு போடலாமா? கன்ஃபியூஷனாக இருக்குது. ஓகே, நம்ம இதே மெயின்டைன் பண்ணிக்கலாம். கலைஞ்சாலும் இப்போ டைம் இல்லை நம்மளுக்கு வந்து போடுறதுக்கு. எது வேணும் குட்டிமா? அது உடச்சிடாதம்மா, தயவு செஞ்சு கொடுத்துருமா. கண்ணாடிமா அது. குட்டிமா, அம்மா உனக்கு போட்டு விடுவேன், வா தா. அம்மா உனக்கு போட்டு விட்றேன். நீ ட்ரெஸ்ஸை போட்டு வா. பாட்டி உனக்கு ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க. இப்போ ட்ரெஸ் போட்டு வா. ஏம்மா போமா? பிஞ்சிருக்கா? ஹேர் ஸ்டைல் ஓவர். நம்ம இப்போ வந்து மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். என்ன மாய்ஸ்சரைசர்? இந்த நிவியா சாஃப்ட் மாய்ஸ்சரைசர். நல்லா 2 minutes வந்து நல்லா டைம் எடுத்து பிளெண்ட் பண்ணிக்கணும். என்னம்மா காக்ரோச் பார்த்தீங்களா? குட்டி மாடு. அப்படியாம்மா? உனக்கு அடிக்க வந்துட்டாம்மா? அம்மா கேட்குற வந்து என்ன காக்ரோச் தானே கடிக்க வந்தது ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ப்ரைமர் போட்டுக்கலாம். ஸோ நம்மளுக்கு அந்த பிளர்ரெல்லாம் வந்து சாரி அந்த குழியாக இருக்கிறதுலாம் பிளர் ஆகிடும் கொஞ்சம் கொஞ்சம்.
நான் வந்து மெபிலைனோட ஃபிட்மியோட ப்ரைமர் தான் எடுத்திருக்கேன். நல்லா காயட்டும். இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா இல்லையா எனக்கு? நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது மெபிலைனோட அந்த ஃபிட்மியோட கலர் கரெக்டர் கன்சீலர்னு நினைக்கிறேன். இது நமக்கு எங்கெல்லாம் ஸ்பாட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வச்சுக்கலாம். இந்த டார்க் சர்க்கிள்ஸ் கண்ணு கீழே. ஓகே, இட்ஸ் டன். நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் ஷேட் நம்பர் என்ன 312. கொஞ்சமாக மட்டும் எடுத்துக்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் மினிமமாக தான் மேக்கப் லுக் இருக்க போகுது. ஸோ இது கொஞ்சம் வந்து நல்லா ட்ரை ஆகும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நான் மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன் எப்போவுமே. இது கூட கொஞ்சமாக மாய்ஸ்சரைசர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மூஞ்சில் வச்சிட வேண்டியதான். இன்றைக்கி வந்து நான் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ணேன். சும்மா அப்படியே கையிலே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ எனக்கு இதில் கிளியராக தெரியல. நான் கண்ணாடியில் போயிட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வரேன். அது நான் வரமா கூப்பிட்டு போட்டு விட்றேன். அப்பா கிளம்பிடுவாங்க. அப்பா கிளம்பிட்டா ஃப்ரீ ஆகிடுவாங்க. இப்போ நான் கஞ்சி காய்ச்சி வச்சுருக்கேன், குடிப்போம். என்ன என்ன குட்டிமா வச்சிரு. குட்டிமா என்னோடத அவள்கிட்ட வாங்குங்கப்பா. குட்டிமா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. குட்டிமாவும் ரெடி ஆகிட்டா. நான் தான் லேட்டு. குட்டிமா அப்பா கையில் தள்ளி விடு. ஐயோ, என் ஜுவல்ஸ்லாம் இன்னும் எடுக்கலை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபிட்மியோட காம்பேக்ட் பவுடர் ஆல்ரெடி வந்து காலி ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் லிஸ்ட் போட்டுருமா அவளுக்கு? அந்த வரேன். இந்த வார் அம்மு வச்சிருப்பால, அம்மு போட்டு விட சொல்லுங்க. ஆமாம், நல்லா காம்பேக்ட் பவுடர் போட்டு செட் பண்ணிக்கிட்டா தான் வெளியே வராது. ஆமாம், இன்னைக்கு பைபிள் வாசிக்கணும். வா வா. ஸோ பவுடர் போட்டு செட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து காஜல் போட்டுக்கலாம். என்னோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் மை மேக்கப் அங்கே தான்ப்பா இருக்கும் பாருங்கள். பெரிய ஷூ அங்கே அந்த ரூம்குள்ளே இருக்குது. அந்த ரூம்குள்ளே தான் இருக்குது. ஸ்லிப்பர் கூட இருக்கும் பாருங்கள். ஆமாம். ஸோ இதில் ஒழுங்காக வைக்க முடியல. நான் கண்ணாடி பார்த்து வச்சுட்டு வரேன். காஜல் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஐலைனர் வைக்கணும். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு ஐலைனர் வச்சு. என்றைக்காவது வந்து நல்லா கிராண்டாக கிளம்பும் போது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐலைனர் போடல. ஸோ இன்றைக்கி வந்து போட போகிறேன். இதுவும் வந்து இதில் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். சரி, நான் போய் வச்சுட்டு வந்துடுறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் வந்து நம்ம மிரரில் வச்சுட்டு வரேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ இது வந்து எனக்கு கிளியராக வைக்க தெரியல. நானே வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறதுனா கொஞ்சம் அப்படி இப்படி தான் போடுவேன். ஸோ அதனால் வந்து நான் கண்ணாடி பார்த்து போட்டு வந்துடுறேன். ஸோ நம்ம வந்து ஐலைனர் போட்டாச்சு. இப்போ வந்து பொட்டு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஐலைனர்லேயே வந்து பொட்டு வச்சுருவேன். நம்ம பொட்டு வச்சாச்சு. இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம்.
நான் வந்து ஐப்ரோஸ் வந்து ட்ரிம் பண்ணவே இல்லை. பிகாஸ் மே மந்த் ஊருக்கு போகிறதுனால வந்து இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. அதனால் வந்து நான் பண்ணலை. ஸோ அந்த டைம் போகும்போது நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து அந்த டைம் வந்து முடி வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ மீன் இந்த ஐப்ரோஸ் வளராமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ வந்து நான் இந்த டைம் வந்து நான் ட்ரிம் பண்ணலை. ஸோ இப்போ வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டுக்கிறேன். லிப்ஸ்டிக் வந்து மெப்லைனோட லிப்ஸ்டிக். இது வந்து மெப்லைன் மேட் லிப்ஸ்டிக். ஷேடெல்லாம் என்னன்னு தெரியல. நான் நார்மலாக வந்து அவங்கக்கிட்ட போய் கேட்டு ட்ரையல் பார்த்து வாங்கிட்டு வந்தது இது. ஸோ லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து லிப்ஸ்டிக் போட்டாச்சு. ஓகே, டன். இந்த லிப்ஸ்டிக்லேயே வந்து கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா, நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். அவ்வளோதான், லைட்டாக சின்னதாக. ஓகே, சின்னதாக வந்து நல்லாயிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்கப் லுக் வந்து முடிஞ்சு போச்சு. நான் ஐப்ரோஸ்க்குலாம் எதுவுமே பண்ணலை. ஐயோ, இந்த ஐலைனர் வேறு ஒட்டிக்கிச்சு. இதை வேறு வந்து அழிக்கணும். டைம் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து நம்ம இந்த மெப்லைன் ஃபிட்மியோட செட்டிங் ஸ்ப்ரே வந்து அடிச்சுக்கலாம். நான் எதையாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கே தெரியல. டைம் ஆகிடுச்சு, கடகடன்னு பண்ணுறேன். அவ்வளோதான். நான் வந்து இந்த ஹைலைட்டரு அப்புறம் இந்த இங்கெல்லாம் வைப்பாங்களே, அதெல்லாம் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ வந்து நான் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் இந்த லுக் வந்து எப்போவுமே வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம ஜுவல்ஸ் போட்டு பூ வச்சுட்டா வந்து நம்மளோட லுக் முடிஞ்சிருச்சு. நான் வந்து பூ வச்சுட்டு ஜுவல்ஸ் வச்சுட்டு வாய் உலர்றது நல்லா டைம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பூ வச்சுட்டு ஜுவல்ஸ் போட்டுட்டு உங்களை வந்து பார்க்குறேன். ஸோ கைக்கு வந்து வளையல் போட்டிருக்கேன், ஒரு கையில் வந்து வாட்ச் போட்டிருக்கேன், அப்புறம் இந்த ஒரு செயின். இது மட்டும் தான் நான் போடுவேன். இதுவே நல்லாயிருக்கும் போட்டால். ஸோ உங்களுக்கு தெரியல லுக்கு. ஐயோ, ஸோ இப்படி தான் இருக்கும் செயின். சிங்கிள் செயினாக நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கம்பல். ரொம்ப டைம் ஆகிடுச்சு, சீக்கிரம் கிளம்பணும். இன்னும் பூ வைக்கணும். அப்பா கொஞ்சம் பூ மட்டும் எடுத்தாங்கப்பா ஃப்ரிட்ஜிலேருந்து. இப்போ தான் வந்து இந்த பட்டன்லாம் மாட்டுறதுக்கு வராது. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப வேகமாக வந்து பதட்டமாக எடுத்ததுக்கு. எனக்கு வந்து இவ்வளோ டைம் ஆகும்னு நான் நினைக்கல. வீடியோ பாதியில் ஸ்டாப் பண்ணவும் மனசே இல்லை. ஸோ அதான் கண்டினியூ பண்ணேன்ப்பா. எனக்கு காதில் போட முடியல. எனக்கு பூ எடுத்தாங்க. வந்து நம்ம இப்போ கம்பல் போட்டாச்சு. என் கம்பல் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது என்னோட ஃபேவரட்டான கம்பல். இது ஒன்று தான் இருக்குது கோல்டில். அதான் எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டானது, ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது. பூ வந்துடுச்சு. இப்போ பூ வச்சுட்டு நம்ம கிளம்பலாம். டைம் ஆயிடுச்சு. கரெக்டாக இருக்கா பூ? எனக்கு இருக்கா? கரெக்டாக இருக்கு. நீங்கள் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லுக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ வந்து என்னோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. ஸோ திஸ் இஸ் மை ஃபைனல் லுக். இந்த லுக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனல் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, this is bye from Janin. Bye.